சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 30 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா அலைச்சல்கள், செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாமியாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த நாள் அது சரியா போயிடும். அவங்களுடைய நல்ல ஒரு சுமூகமான உறவை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அமேசிங்காக இருக்குது. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தொழிலில் மேன்மை கொடுக்கக்கூடிய பிராப்தம், தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய பிராப்தம், பயணங்களில் சந்தோஷம், அருமையான விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கூட சலிப்பு இருக்காது, கொஞ்சம் கூட பயம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு தைரியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்திருக்கும். அதில் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குருவுடைய முழு பார்வை உங்களுடைய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேலே விழுகிறது. அதனால் எதிர்பாராமல் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு சாதகமாக மாறும். அதுவும் வேலையில் உங்களை பெரிய அளவுக்கு போற்றுவாங்க. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள், ஒரு லேடியோட சப்போர்ட், இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. 10 பேருடைய சப்போர்ட், வீட்டுக்கு விருந்தாளிகள், வாழ்க்கை துணைக்கு பெரிய ஆனந்தம், ஹெல்த்தில் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் நிவர்த்தி ஆகிறது, மன மகிழ்ச்சியை கொடுக்கறது, வாழ்க்கை ஒழுங்கு பெறுவதுங்கிற மாதிரி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கவலையே இல்லாத ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயும் அன்றைய நாள் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தோன்னா அமேசிங்கான மாற்றங்களை கொடுக்கும். சந்தோஷமாக இருங்க. பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயும், அதாவது முக்கியமான ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இடத்துல பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஹெல்ப்னு கேட்பாங்க. சில அட்வான்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். இல்லை அவங்களுக்கு உதவுற மாதிரி வரும். சில பேர் ரொம்ப பசியில் இருப்பாங்க. 2 நாள் சாப்பாடு கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. மெயினாக தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம், மெயினாக பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அது தாராளமாக நடக்கும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி அவங்க எந்த விஷயத்தை எடுத்துகிறாங்களோ அது சூப்பராக செட் ஆகக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பெரிய ஏற்றங்களும் மனசார சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரனின் மேல் குரு பார்வை. வீட்டுக்கு நிறையா துணிமணிலாம் வாங்குவீங்க. ஒரு சில பேர் இந்த ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வண்டி வாகனங்கள் செட் ஆகிறது, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்கலாக 2 நாள் நிறையா பிரச்சனைகள் போயும், பயம் நீங்கும், தேவையில்லாத மனக்கலக்கங்கள் அகலக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இளைய சகோதரன், சகோதரி, சித்தி இவர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நற்பெயர் உண்டாகும். மனசுக்கு குழு குழு குழுன்னு சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த நாள் ஏற்றத்தையும்
பயங்கர சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை, நிறைய காசு பணம் வருவது, எந்த விஷயத்துலையுமே நம்ம செல்ஃபிஷாக இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் கொஞ்சம் பறிஞ்சு பேசக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர் இன்றைய நாள் உண்டுவாகும். குறு வியாபாரங்கள் சிறு வியாபாரங்கள் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மெயினாக விவசாயிகளுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. மகசூல் நல்லா இருக்கும், நல்ல விலைக்கு போகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் நிவர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றங்களை கொடுக்கும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உடனே ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாங்கிற தைரியம் வரும். சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, எந்த விஷயத்துலையுமே மிகப்பெரிய ஆனந்தமும் சந்தோஷமும் மிகப்பெரிய அளவு பெருகக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டீங்க. மற்றவங்க மேலே இறக்க குணம், எம்பத்தி காட்டக்கூடிய அற்புதமான நாள். அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வராகியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆஷ் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களுக்கான செலவு, சுப செலவுகள், வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றுறது, இல்லைன்னா புடவை மாற்றுறது, இந்த மாதிரி செலவுகள். ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது ரிட்டர்ன் கொடுத்து மாற்றுறது. ஒரு சில பேர் மெயினாக எதெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதெல்லாம் பழுது நீக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இன்றைய நாள் ஏற்படப்படுறது. இன்றைய நாள் எப்படி பார்த்தாலும் ஒரு அலைச்சல், ஒரு செலவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கான ஒரு நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி கொடுக்கக்கூடிய நாள். நல்ல பணம் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும். வேலையில் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எந்த விஷயத்துலையுமே ஒரு பெண் மூலியமான பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய, ஆதரவை காணக்கூடிய அற்புதமான நாள். அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஃபென்டாஸ்டிக்கான நாளாக இருக்கப்படுது. மீனராசி நண்பர்கள் பொதுவாக வழிபாடு செய்யக்கூடிய இதாக பார்வதி தேவி இருக்காங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.